நான் ஒண்ணு நினைச்சா அந்த கிழவி எப்படியோ பிரச்சனை பண்ணி அந்த புடவைக்காரியோட ரூமை வாங்கி கொடுத்துட்டா. இந்த சரவணன் பையனும் டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு நடிக்க போற மாதிரி ஈனு பல்ல கட்டிக்கிட்டு மாடிக்கு போறானே. அவன் மூஞ்சுக்கும் முகரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணுதான் குறைச்சல். கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மாக்கும் புள்ளைக்கும் தெளிவா நான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லியாச்சு. எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தைரியத்துல சாந்தி முகூர்த்தத்தை நடத்த ஏற்பாடு பண்றாங்க. விட மாட்டேன். இவங்க வழியிலே போய் தான் இத தடுக்கணும். ரூமை வச்சு பிரச்சனை பண்ணி சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம பண்ணலான்னு நாம ஒரு பிளான் போட்டா இந்த அண்ணன் ரொம்ப புத்திசாலித்தனமா ரூமை விட்டு கொடுத்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வச்சுட்டாலே. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்றது? அம்மா சொல்லுங்கம்மா. முருகா, நீ எனக்காக ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். உத்தரவு கொடுங்கம்மா, உடனடியா செஞ்சு முடிக்கிறேன். சரி, கவனமா கேட்டுக்கோன்னு. சரியா செஞ்சிருவல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சிறப்பாவே செஞ்சிடறேன். எனக்கு அதான் வேணும். சரிம்மா. புளிமுட்டை என்ன அண்ணா இப்ப எதுக்கு கண் கலங்குற? மாடி ரூம் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா? சச்சா, அதெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல. நம்மள விரட்டி விட்டுட்டு வெளியே இருந்து யாரையும் அத்தை கூட்டிட்டு வந்து வைக்கலல்ல. பெரியத்தான் தானே இருக்க போறாரு. எல்லாத்துக்கும் மேல என் மாமா இருக்கிற இடம் தான் எனக்கு கோயில். கோயில் முழுக்க சாமி நிறைஞ்சிருக்கிறப்போ நம்ம எங்க இருந்து சாமிய பார்த்தா என்ன? எனக்கு எப்பவுமே சாமியை பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மாடி ரூம் நல்ல காத்தோட்டமா இருக்கும். இங்க இந்த இடம் கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி உனக்கு ஃபீல் ஆகல? அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்ல. இந்த வீட்ல ஓரமா ஒரு இடம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவனா இப்போ மருமகன்ற தகுதியும் இவ்வளவு சௌகரியமும் கிடைச்சிருக்கு. எனக்கு இதுவே போதும் சின்னதா. சரி, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மணி அண்ணிய நான் போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னு கெஞ்சு கூப்பிட்டும் வராத அண்ணி அந்த ரம்யா கூப்பிட்டதும் பின்னாடியே வந்துட்டாங்களே. உலகத்துல நடிப்புக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்பும் நிஜத்துக்கு இல்லையே சின்னதா. அதான் நீயே நடிப்புன்னு சொல்லிட்டியே. நடிப்பு மட்டும்தான் தன்னை நிஜம்னு காட்டிக்க பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்கோம். பொய்ய கேட்கிற ஆளுங்க அதைத்தானே நம்புவாங்க. ஆனா உண்மைக்கு எந்த நடிப்பும் தேவையில்லை, நாடகமும் தேவையில்லை. உண்மைக்கு உண்மையா இருக்கிறது மட்டும்தான் அழகு. எது எப்படியோ அண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. இப்ப கூட ஏதோ வேண்டாதவங்களை பார்த்த மாதிரி எப்படி விரட்டி விட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் வலிக்குது. இங்க பாரு, போலிகளை நம்பி ஏமாறுறவங்க உண்மையை என்னைக்கு மதிக்க மாட்டாங்க. ஆனா கூடிய சீக்கிரமே உன் அருமை அக்காவுக்கு தெரிய வரும். அப்புறம் எல்லாமே சரியாகும். சரியா? புளிமுட்டை, நீ இப்படி உட்கார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னு சின்னதா?
நாம இருந்த மாடி ரூமை அம்மாவா கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ரம்யா தான் ஏதோ கேம் ஆடி நம்மள அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காளோ. ஓ, அதுல உங்களுக்கு சந்தேகம் வர இருக்கா? இது அந்த மதிப்புக்குரிய கமிஷனர் மேடத்தோட வேலை தானே எனக்கு முன்னாடியே தெரியும். ஓ, விடுங்க சின்னத்தா, விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. இனிமே இதுதான் நம்ம ரூம். அந்த ரூமுக்கு நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவங்களுக்கு முன்னாடி இருந்தே அங்க இருந்தது நாம தானே. ஏதோ பரம்பரையா பெரியவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்ச இடமாச்சேன்னு சொல்லி நான் கருணை காட்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போங்கன்னு நான் விட்டு கொடுத்தேன். காலத்துக்குள்ள விட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கு நான் அவனை காலி பண்ணாம விட மாட்டேன்ப்பா. சும்மா. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, என்னமோ அந்த கமிஷனர் இன்னைக்கே பெரிய தான் கூட வாழ்க்கை ஆரம்பிக்க போற மாதிரி பேசுறீங்க. நம்மள அங்க இருந்து விரட்ட ரம்யா போட்ட டிராமா தான் இது. மத்தபடி அவளுக்கு இங்க வந்து வாழணும்னு எந்த நினைப்பும் இல்ல. இங்க பாரு, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ரூம். நாளைக்கு சண்டை போட்டாவது அவனை அங்க இருந்து விரட்டுறானா இல்லையான்னு பாரு. இதத்தான் அந்த ரம்யாவும் எதிர்பார்க்கறான். சின்னதா, கஷ்டப்பட்டு அத்தை கிட்ட பேசி அவங்க மனச கலைச்சு அவங்கள மாமா கிட்ட சண்டை போட வச்சு நம்மள ரூமை விட்டு காலி பண்ண வச்சதெல்லாம் வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த மாடி ரூமுக்கு சண்டை போட்டு கட்டி உருளணும். அத சந்தோஷமா அவ வேடிக்கை பார்க்கணும். இப்ப எதுக்கு எதையும் எதிர்த்து பேசாம உங்களையும் அத்தை கிட்ட எதுவும் பேச விடாம ரூமை காலி பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? ரம்யா நினைச்ச எதுவுமே இங்க நடக்க கூடாது. ரம்யா சண்டைய மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்க காத்துட்டு இருக்கிறப்போ நாம சந்தோஷமா விட்டு கொடுத்து போறதுதான் ரம்யாவுக்கு நாம கொடுக்கிற செருப்படி. சரியான நெத்தி அடி. பரவாயில்ல அண்ணோ, ரம்யா கூட பழகி பழகி உனக்கும் அவள மாதிரியே கிரிமினல் புத்தி வேலை செய்யுது. கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? சேச்சே, என் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு பெருமைப்படுறேன். ஆனா புளிமுட்டை, இனிமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீதான். ஏன்னா அந்த ரம்யா உன்னை கவுக்க என்ன வேணாலும் பண்ணுவா. ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்ல அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க ஆபீஸ்ல அவகிட்ட அதே ஜாக்கிரதையோட இருங்க. இங்க வாங்குற அடிக்கெல்லாம் கோவப்பட்டு அங்க உங்களை தான் பழி வாங்குவா. அங்கேயும் இதே மாதிரி மாத்தி யோசிச்சு அவளை அடிங்க. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு ரம்யாவை அல்லாட விடுவோம். தங்கம், தங்கம் திரும்புமா. தேவதை மாதிரி இருக்க. மாதிரி என்ன, தேவதையேதான் என் தங்கம். ஐயோ, என் தங்கம். வந்துட்டியா? சரி சரி, நீ பார்த்து தங்கத்தை கூட்டிட்டு போ. சரிம்மா. ரம்யா, இந்தா. என்ன நீ இது? அது ஷோ. அது என்ன தங்கச்சி மேடம், எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட வெக்கப்படாத என் மணிய இப்படி அழகா வெக்கப்பட வச்சு மருதாடி பூசின மாதிரி கண்ணா ரெட்டையும் செக்கச்ச வேணும் செவக்க வச்சிட்டீங்களே மேடம். மாமா சும்மா இரு. அண்ணே,